Next question போலாமா? 12th plus 2 Tamil State Board English paragraph simplified. Remember Caesar. Play. Gordon Daviot. அதாவது the play revolves around a perceived threat and how Lord Weston and Lady Weston react to it. அதாவது ஒரு அச்சுறுத்தல், அந்த அச்சுறுத்தல் வந்து அவங்க ஒரு அச்சுறுத்தல் உணர்றாங்க. என்ன அச்சுறுத்தல்னா ஆக்சுவலாக அது உண்மையான அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் அவங்க அது ஒரு அச்சுறுத்தலாக உணர்றாங்க. அதை வந்து எப்படி இந்த கேள்வி என்ன வருதுன்னா, லெட்ஸ் ரிவர்ஸ் தேர் ரோல்ஸ். அவங்க 2 பேரோட கதாபாத்திரத்தையும் 2 பேரும் மாற்றி அமைச்சிக்கிற மாதிரி. அதாவது இமேஜின் அ பேனிக் ஸ்ட்ரிக்கன் லேடி வெஸ்டர்ன். அதாவது லேடி வெஸ்டர்ன் வந்து ஒரு பீதியில் இருக்கிற மாதிரியும், அண்ட் ஃப்ரிவலஸ் லார்டு வெஸ்டர்ன். அதாவது இது வந்து ஒரு அற்ப குற்றச்சாட்டு. உனக்கு வந்து ஒரு பீதி வர்றதுக்கான சூழ்நிலை இல்லை, உன்னைய த்ரெட்டன் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது ஒரு அற்ப குற்றச்சாட்டு அப்படின்றாரு வெஸ்டர்ன். ஆக்சுவலாக இந்த அம்மா தான் உண்மையான நிஜ பிளேயில் எப்படின்னா, அந்த அம்மா அற்ப குற்றச்சாட்டுன்னு சொல்லிச்சு, இவர் தான் பீதியை அடைஞ்சிருந்தார். இது மாற்றி யோசிக்க சொல்கிறாங்க, மாற்றி இமேஜின் பண்ண சொல்கிறாங்க, கற்பனை பண்ண சொல்கிறாங்க. ரீட் த ஃபாலோயிங் பீஸ் ஆஃப் டயலாக் ஃப்ரம் தி பிளே அண்ட் ரீரைட் இட் டு சூட் த சேஞ்ச்டு ரோல்ஸ். 2 பேரும் மாற்றி அவங்களோட கதாபாத்திரத்தை மாற்றி அமைச்சிக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையில் நீங்கள் எழுதுங்க அப்படின்றாங்க. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, an imagination of reversed roles. An imagination of reversed roles according to the play. இது நம்ம ஒரு கற்பனை படிக்கிறோம், 2 பேரும் ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட கதாபாத்திரத்தை அப்படின்னு. According to the play, Remember Caesar by Gordon Daviot. The characters Lord Weston and Lady Weston contributes humor and puns. இந்த 2 பேரோட கேரக்டர் என்ன பங்களிக்குது? நகைச்சுவையும் ஸ்லேடை பொருளும் நகைச்சுவையும் இந்த நாடகத்துக்கு இவங்க இந்த 2 கேரக்டரும் பங்களிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு லேடி வெஸ்டர்ன். ஃபீலிங் பசில்டு. அந்த அம்மா ஒரே குழப்பமான மனநிலையில் வர்றாங்க. எப்படி என்ன சொல்கிறாங்க? மை டியர் அன்பே, அவங்க அப்படி தான் பேசிக்குவாங்க அந்த ஊர்லலாம். மை டியர், a note about an assassination plot was found in my coat pocket. I think somebody wants to threaten or fool me. அந்த அம்மா ஒரு குழப்பமான மனநிலையில் வந்து சொல்லுது, மை டியர் அன்பே, ஒரு நோட், ஒரு சின்ன துண்டுச்சீட்டு என்னோட கோட் பாக்கெட்டில் இருக்குது. அதாவது அன் அசாசினேஷன் பிளாட்டு, என்னை படுகொலை செய்ய போகிறதா ஒரு துண்டுச்சீட்டு என்னோட இதில் கோட் பாக்கெட்டில் இருக்குது. ஐ திங்க் சம்படி வாண்ட்ஸ் டு த்ரெட்டன் ஆர் ஃபூல் மீ. யாரோ என்னை பயமுறுத்த பார்க்குறாங்க, அச்சுறுத்த பார்க்குறாங்க, இல்லை என்னைய முட்டாளாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அதுக்கு உடனே வெஸ்டர்ன் லுக்கிங் அட் ஹர் இன் பேனிக். அவரும் ஒரு பீதியான பார்வை பார்த்துருக்காரு அவளை, அந்த அம்மாவை, ஒய்ஃபை. வாட், என்ன அப்படின்னு. அண்ட் அசாசினேஷன் பிளாட் ஃபவுண்ட் இன் யோர் பாக்கெட். என்னது, ஒரு படுகொலைக்கான சதித்திட்ட ஒரு துண்டுச்சீட்டு ஓ பாக்கெட்டில் இருந்துச்சா? ஐ திங்க் தே மஸ்ட் ஹவ் புட் இட் இன் யோர்ஸ் பை மிஸ்டேக் இன்ஸ்டெட் ஆஃப் இன் மைன். ஏன் என்னோடய பாக்கெட்டில் போடுறதுக்கு பதிலாக அவங்க தவறுதலாக ஓ பாக்கெட்டில் போட்டாங்களோ அப்படின்றாரு. அவர் கற்பனை எப்படி போகுது பாரு. எப்படி, வாட், அன் அசாசினேஷன் பிளாட் ஃபவுண்ட் இன் யோர் பாக்கெட். ஓ பாக்கெட்டில் இருந்துச்சா படுகொலைக்கான துண்டுச்சீட்டு? ஐ திங்க் தே மஸ்ட் ஹாவ் புட் இட் இன் யோர்ஸ் பை மிஸ்டேக். தவறுதலாக ஒன்றுதில் போட்டாங்க போல் ஓன் கோட்டுக்குள்ளே, இன்ஸ்டெட் ஆஃப் இன் மைன். என்னோடதில் போடுறதுக்கு போல் ஒன்றுதில் தவறுதலாக போட்டாங்களோ அப்படின்னு இருக்கார் அவர். உடனே அந்தம்மா லேடி வெஸ்டர்ன் இன் கன்ஃபியூஷன். அந்தம்மா குழப்பமாயிருச்சு. why do you say so? how do you guess that? ஏன் அப்படி சொல்கிறீங்க, எப்படி இப்படி நீங்கள் யூகிக்கிறீங்க அப்படின்னு கேட்குது அந்தம்மா. அந்தம்மா குழப்பமாயிடுச்சு இவர் இப்படி சொன்னோன்னே. உடனே அவர் வெஸ்டர்ன் என்ன சொல்கிறார்? வித் த ஸ்டர்ன் லுக், ஒரு உறுதியான பார்வை, ஒரு கடுமையான பார்வை பார்த்துருக்காரு அந்த அம்மாவை. ஐ எம் த ஒன் ஹூ ஹேஸ் மோர் எனிமீஸ். நான் தான், எனக்கு தான் நிறைய எதிரிகள் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் மை ஜட்ஜ்மெண்ட்ஸ். இவர் ஒரு நீதிபதி இல்லை, அதனால இவரோட ஜட்ஜ்மெண்ட்ஸு, இவர் நிறைய பேருக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காருல்ல, தண்டனை, குற்றவாளிகளுக்கு நிறைய பேருக்கு தண்டனை வழங்கியிருப்பார்ல, அதனால அவர் நினச்சிக்கிறாரு அவருக்கு நிறைய விரோதிகள் இருக்காங்க, எனிமீஸ். ஐ எம் த ஒன் ஹூ ஹேஸ் மோர் எனிமீஸ். எனக்கு தான் நிறைய எதிரிகள் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் மை ஜட்ஜ்மெண்ட்ஸ், என்னோட தீர்ப்புகளால். ஸோ ஐ சப்போஸ் தே பிளான் டு அசாசினேட் மீ, நாட் யூ. அதனால நான் என்ன நினைக்கிறேன், என்னையத்தான் கொள்றதுக்கு சதித்திட்டம் நடக்குது, உன்னையே இல்லை அப்படின்றாரு. உடனே அந்தம்மா லேடி வெஸ்டர்ன் ஷீ நாடட். அவன் மண்ணு தலையை ஆட்டியிருக்கா. அஃப்கோர்ஸ், ஆமாம், யூ ஆர் அ ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். நீங்கள் ஒரு கடுமையான நீதிபதி இல்லை, ரொம்ப கண்டிப்பான நீதிபதி இல்லை. ஸோ திஸ் பிளாட் மே பி மென்ட்
டு த்ரெட்டன் யூ இருக்கலாம். அந்தம்மா யோசிச்சுட்டு, ஆமாம் நீங்கள் ஒரு ரொம்ப கடுமையான கடுமை இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டான நீதிபதி நீங்கள், அதனால் இருக்கலாம். உங்களை உங்களை பயமுறுத்துறதுக்காக கூட, உங்களை அச்சுறுத்துறதுக்காகத்தான் இந்த இது இருக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்கு. உடனே அவர் மூவிங் ஹிஸ் ஐப்ரோஸ் டுகெதர், அவர் 2 புருவத்தை சுருக்கிட்டு, ஐ எம் நாட் ஸ்ட்ரிக்ட், நான் ஒன்றும் கண்டிப்பானவன்லாம் கிடையாது, த லா இஸ் ஸ்ட்ரிக்ட், சட்டம்தான் கண்டிப்பாக இருக்குது, நான் ஒன்றும் கண்டிப்பானவன் கிடையாது, சட்டம்தான் கண்டிப்பாக இருக்குது, ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ இட், நான் அதை பின்பற்ற வேண்டிய இருக்குது, சட்டம் கண்டிப்பாக இருக்குது, அதை நான் பின்பற்றுறேனே ஒழிய நான் ஒன்றும் கண்டிப்பானவன்லாம் கிடையாது அப்படின்றாரு. ஸோ இதுதான் அந்த ரிவர்ஸ் ரோல். இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நல்லா ஜாலியாக இருக்கும். சரியா? ஆல் த பெஸ்ட். இது கையில் எழுதி படிங்கடா செல்லங்களா. இதில் பாயிண்ட்டுன்னு அது ஒரு ஏன்னா இது டைலாக்னால 1 2 3ன்னு போடலை பாயிண்ட்டு, வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டுட்டு படிங்க. சரியா? அது கம்மியாக தான் இருக்குது, சின்ன அவங்களே கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? ஓகே, பாய்.